வணக்கம். அதிகரிக்கும் சிபிஎஸ்இ பள்ளிகள், ஹிந்தி சமஸ்கிருதம் நுழையும் அபாயம். RSS செல்லப்பிள்ளை விஜய் இதை பற்றி பேசுறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நான் தொடர்ந்து போட்டு வர எல்லா காணொலிக்கும் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து ஆதரிங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த நடக்கிற தாவேகாவினுடைய ஆட்சியை பத்தி நம்ம சொன்னோம்னா, அதுக்கு குறிப்பா கல்வித்துறையை பத்தி நம்ம இதை பேசிதான் ஆகணும். இப்ப இந்த கல்வித்துறையில போத் எலிமெண்டரி ஆஸ் வெல் அஸ் காலேஜ் ரெண்டுக்குமே தலித்தை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க. அது போடட்டும், தலித்தா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, மினிஸ்டர் தானே சார், அது நமக்கு இஷ்யூ கிடையாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மூலமாக நடக்கிற செயல்களை தான் நம்ம பார்க்கணும். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்றதுக்கு சிஎம்முக்கே இருக்கிற பதவியை பத்தி நாங்க மறுபரிசீலனை பண்ண போறோம்ட்டு வாங்கி கட்டிக்கிட்டாரு. இவரு என்னன்னா, அதாவது ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர், எலிமெண்டரி எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் மூலமாக நிறைய RSS கொள்கைகள் உள்ள புகுத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டு பேராலுமே RSS கொள்கைகள் உள்ள புகுத்தப்படும், மேல தலித்துங்கிற ஒரு கோவையில். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப இதுல சிபிஎஸ்இ பள்ளிகள் என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் தடையில சார்ந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாவே அவங்க ஒன்றிய அரசாங்கத்திட்டே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த எக்ஸாம்ஷன் இருக்கிறத பாக்குறோம் சார். அதுக்கப்புறம் இவங்க இப்ப அன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய அந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு பேட்டியில சொல்லும் போது, இந்த ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு, பணம் எல்லாமே நாங்க எல்லாமே வாங்கிட்டோம், போட்ட உடனே அப்ளிகேஷன் போட்ட உடனே எங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு ஒரு பேட்டியை கொடுத்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த பேட்டி அப்படியே மேலோட்டமா பாத்தீங்கன்னா, தாவேகா ஆட்சியில எதுவும் பயங்கர நேர்மையா நடக்கிற மாதிரியும், திமுக ரொம்ப அநியாயம் அடாவடிதான் நடந்த மாதிரியும், அவங்க என்னென்னோ பண்ண மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அது உண்மை கிடையாது. எதனால சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வாங்கணும், இல்லாட்டி அதனுடைய வரவை எதனால திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி கட்டுப்படுத்திருக்குங்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறவங்க எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஒத்து வரவே இல்லை. முதல்ல இருந்து அவங்க ஒத்து வரல. ஏன்னா அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்ததால தங்களுக்கு இஷ்டமா ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு கடுப்பு அவங்களுக்கு கடுப்பு ஒண்ணு. ரெண்டாவது சமச்சீர் கல்வி அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மெட்ரிகுலேஷன்ஸ், இவங்க மூணுக்குமே சமச்சீர் அப்படிங்கும் போது அந்த சமச்சீர் கல்வியினுடைய சிலபஸை சிபிஎஸ்இ ஏத்துக்க விரும்பல. ஏன்னா நீங்க சிலபஸ்ல டிஃபரன்சியேஷன் இருந்தாதான் ஃபீஸ்ல கொள்ளை அடிக்க முடியும். ஸோ அந்த கொள்ளை அடிக்கிறத மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் தடை பண்ணிச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுதான் இதுல இருக்கிற உண்மையை வழியா. மற்றபடி சிபிஎஸ்சிக்கு தடையில்லா சார்ந்து வாங்க தேவையில்ல, நேரடியா ஒன்றிய அரசாங்கத்துக்கு பர்மிஷன் வாங்கினாலே எங்களுக்கு எல்லா சமயம் குறைஞ்சிருச்சுன்னு கிடையாது. இப்ப இதன் மூலமாக ரெண்டு தீமைகள் தமிழ்நாட்டுல நடக்க போகுது. ஒண்ணு ஹிந்தியும் சமஸ்கிருதமும் மூன்றாவது மொழியாக உள்ள நுழைய போகுது. இது நம்ம மாணவர்களுக்கு அடிஷனல் பேர்டன் தான். அதாவது ஏதாவது ஒரு மொழி தேர்ந்தெடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹிந்தி சமஸ்கிருதத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் மறைமுகமா நிர்பந்தப்படுத்தப்படுவாங்க. பர்மிஷன் வாங்கும் போதே ஹிந்தியும் சமஸ்கிருதத்தை நீங்க இதில் சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் அது ஹிந்தி மொழியாக ஆக்கப்படும். அதனுடைய சுமை ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப இதுல திடீர்னு என்ன பண்ணுவாங்க, தமிழே இல்லாம கூட பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நாங்க ரெண்டு மொழி மட்டும் வச்சுக்கிறோம்னு சொல்லும் போது ஆங்கிலம் அல்லது ஹிந்தி, ஆங்கிலம் அல்லது சமஸ்கிருதம் அல்லது தமிழே இல்லாம நாங்க மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது நமது தாய்மொழியான தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அடிஷ்னலா ஒரு மொழியை கத்துவதன் மூலமாக, அதாவது ஒரு இந்தியா இருக்கட்டும் இல்ல சமஸ்கிருதமா இருக்கட்டும், இதை கத்துக்கிட்டு நம்ம தமிழ் மாணவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க ஸ்டேட்ல போய் சமஸ்கிருதத்தால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு கடவுள், அதாவது தேவ பாஷைன்னு சொல்லுவாங்க. அது மந்திரம் ஓதுறவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். நார்மல் மக்களுக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லாத ஒரு மொழி, அதை கத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய திட்டங்கள்லாம் சமஸ்கிருதத்திலே இருக்கிறதுனால அதை கத்துக்கணும்னு விரும்புவாங்க. ஆக ஹிந்தி சமஸ்கிருதம் ஒரு பக்கம் நுழைஞ்சு நம்ம மாணவர்களை தொல்லப்படுத்துங்கிறது இருந்தாலும், மறுபக்கம் தமிழுக்கான வளர்ச்சியை முழுவதுமாக கட்டுப்படுத்தப்படும், மட்டுப்படுத்தப்படும். அது தமிழே பேச தெரியலன்னா கூட பெருமையா நம்ம ஆட்கள் பேசுறத பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் இந்த சிபிஎஸ்சியினுடைய வரவு. அதே மாதிரி இந்த ஸ்டேட்ல தடையில்லா சான்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருந்தாலும், ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இல்லைன்னாலே இந்த பள்ளிகளுடைய அசோசியேஷன்ஸ் அல்லது இந்த பள்ளிகளுடைய நிர்வாகிகள், மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரதில்லை. இப்போ ஒன்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி ஒன்றிய அரசாங்கம்னா கட்டுப்பாடும் அவங்களுக்கு போயிடும் போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாணவரே வச்சுக்குவாங்க, இஷ்டத்துக்கு வைப்பாங்க, லேக்ஸ் கணக்கில் வைப்பாங்க, இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதை ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எந்த கட்டுப்படுத்தவும் முடியாது. ஸ்டேட் கவர்மெண்டால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஃபீஸ் கட்ட முடியாத பேரண்ட்ஸ்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சினாரியோல? ஸோ இப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அந்த கிளர்ச்சி அல்லது கண்ட்ரோல் அல்லது அவங்களுடைய
அந்த கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறது தான் இந்த சிபிஎஸ்இ நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு. அதனாலதான் அதை அவங்க கொண்டாட்டமா பேட்டியில தான் சொல்றாங்கிறத பாக்குறோம். மற்றபடி ஒன்றும் மாணவர்களுக்கு சரி ஓகே. நம்ம இதுல இன்னொரு கேள்வி கேட்போம். உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரல, இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட எந்த கண்ட்ரோலும் உங்களுக்கு இல்லைன்னு வைங்க, நீங்க நேரடியாவே நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லாமலே ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிடுவீங்க. இப்ப எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னா நீங்க ஃபீஸை குறைப்பீங்களா? நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபீஸை விட மெட்ரிகுலேஷன் ஃபீஸை விட நாங்க ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்றிய அரசாங்கமே கொடுத்துருச்சு, எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டு வர்றதால ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நாங்க குறைச்சிக்கிறோம், ரொம்ப கம்மியா நாங்க வாங்குறோம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்களா? வரவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்து அதிகமாக வருவதன் மூலமாக ஒரு பக்கம் வந்து அடிஷ்னலா மக்கள் நம்ம மாணவர்களுடைய அந்த லாங்குவேஜ் திணிப்பு ஒன்று ஏற்படும். ரெண்டாவது வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக்கப்படும். அதனால காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இவங்க வந்து சிபிஎஸ்இ உள்ள வந்துச்சுனாலே வந்து இவங்க ஒழுங்கா பாடம் நடத்துவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிபிஎஸ்இ வரும்போதே கூடவே வந்து நீட்டு மற்றபடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி அந்த தகுதி தேர்வுகளுக்கு வந்து ஆதரவாக வந்து சிலபஸை மாற்றுவாங்க, இல்லை அதுக்குரிய ஒரு ப்ரோக்ராமே நடத்துவாங்க. அப்போ ஃபீஸ் வாங்கும்போது இப்போ நீட்டுக்கும் வாங்கிக்குவாங்க ஃபீஸு, ப்ளஸ் சிபிஎஸ்சிக்கும் வாங்குவாங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டனாக இந்த நம்ம மாணவர்களுக்கு இருக்குங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் வந்து இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி தான் சொல்லணும். இது மக்கள் இதில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். திமுக என்ன தெரியல, இதை பற்றி சைலண்டாகவே இருக்கு, எதிர்கட்சிகளும் இதை பற்றி சைலண்டா இருக்கு. இந்த சிபிஎஸ்சி வர்றதை பற்றி இந்த திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஐஎம்களோ வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கிறத நமக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை உண்டாகுது. இவங்க வந்து தேர்தல் முடியட்டு வெயிட் பண்றாங்களா? அது வரையும் மாணவர்களுடைய கதி என்ன வருது? இதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்ன வந்து கூட்டணி கட்சியில இவங்க இருந்தா கூட எத்தனை அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, இந்த சிபிஎஸ்சி சம்பந்தமா வந்து இவங்க எந்த வாயை திறக்கிற மாதிரி தெரியல. இது வந்து மாணவர்கள் சுமையா இருக்கும், பெற்றோர்களுக்கு அதை விட மிகப்பெரிய சுமையா மாறுங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல இதை பத்தி இன்சிஸ்ட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். ஆக இந்த மாநில அரசு ஒன்றும் அப்படியே லஞ்சம் வாங்காம இல்லை ஒன்றும் பிரச்சனை பண்ணாம அப்படியே கேட்ட உடனே சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குது, அப்ரூவல் எல்லாம் கொடுக்குதுங்கிறது அப்படி கொடுத்தா நல்லதுதான். இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, திமுக ஆட்சியை வந்து அவங்க ஏதோ வாங்கின மாதிரி, அவங்க லஞ்சம் வாங்கின மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்க. ஆனா அதுக்கு ஆந்திராவில இருந்து அங்க உள்ள ஒரு மினிஸ்டர் வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காருன்னு பாக்குறோம். ஆக வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா நீங்க அந்த டைம்ல நீங்க சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கு இது டிமாண்ட் பண்றாங்க, எக்ஸாம் டிமாண்ட் பண்றாங்க, அப்பயே சொல்ல வேண்டியது. அப்ப இல்லாம இப்ப எதுக்கு நீங்க விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இது மாதிரி எல்லாம் சொல்றீங்க? அதுதான் நமக்கு பெருத்த சந்தேகத்தை உண்டாக்குது. ஆக இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் மூலமாக நமது மாணவர்களுக்கு பெரும் சுமை, படிப்பு சுமை, பெற்றோர்களுக்கு நிதி சுமை, சைக்கலாஜிக்கலா இந்த மாணவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கு தான் தள்ளிவிடும் அப்படிங்கிறது தான் கல்வியாளர்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இதெல்லாமே எதிர்த்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு தருகிற கட்சிகள் இதற்கு எதிராக போராட வேண்டும். பொதுமக்களும் அணிதிரண்டு போராடி இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல வந்து மக்களுக்கு எதிரான போக்குகள் இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மனு போடணும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை நிர்பந்தம் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற வேற விடயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.